வணக்கம். PM ஹாஸ்ட்ரோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. PM ஹாஸ்ட்ரோ சேனலிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. இதயங்களின் சங்கமம். இல்வாழ்வின் ஆரம்பம். பிற காரணங்களால் கணவரை அல்லது மனைவியை இழந்தவர்கள், விவாகரத்தானவர்கள், வயது மூப்பு உடையவர்கள், வசதி குறைவால் திருமணம் தடைபட்டுள்ளவர்கள், மறுமணம், முதல் மனம், வரன் தேடுவோர்களின் வாழ்வில் ஒளியேற்றுவதற்கான ஓர் முயற்சி. ஒருமுறை சேவை கட்டணம் உண்டு. முன்பதிவு செய்ய விரும்புவோர் ஜாதகம், சுயவிபரம், புகைப்படம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 9444147232 9283348814. துணையை இழந்தவர்களுக்கு துணையாக நிற்க தயாராக உள்ள அனைத்து சமுதாயத்தினரும், அனைத்து வயதினரும் பங்கு பெறலாம். ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்ய www.bmmatrimony.com. முன்பதிவு செய்ய விரும்புவோர் ஜாதகம், சுயவிபரம், புகைப்படம் அனுப்ப வேண்டிய முகவரி: ஷியாமலா துராய் வேலு, நம்பர் 27 கீழ் 12A கிராஸ் லைன், பள்ளி விநாயகர் கோயில் ஸ்ட்ரீட், திருமுல்லைவாயில், சென்னை 6,62,000. அலுவலக வேலை நாட்கள் மற்றும் நேரம்: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. Promoted by www.bmmatrimony.com. செல் 9444147232. நிபந்தனைகளுக்குட்பட்டது. வியாபார நோக்கமற்றது. கடகம் ராசி அன்பர்களே, சனிப்பெயர்ச்சி பலன்கள். மார்ச் 29, 2025 முதல் பிப்ரவரி 23, 2028 வரை. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கடக ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைந்தார். சனி தான் நின்ற ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியான லாபஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக கன்னி ராசியான முயற்சி ஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக தனுசு ராசியான ரணரோக ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதினால் பொருளாதார விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும், புதிய ஒப்பந்தங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும், வெளிநாட்டு விஷயங்களில் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும், சேவை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும், பெரியோர்களின் ஆலோசனைகள் மூலம் மனதளவில் சில தெளிவுகள் உருவாகும், எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும், கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக கன்னி ராசியான முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதினால் உடன் பிறந்தவர்கள் இடத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையும், இனம் புரியாத சில சஞ்சலங்கள் விலகும், மனதளவில் புதிய தெளிவுகள் பிறக்கும், இடப்பெயர்ச்சி முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும், பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும், எதிர்பார்த்த சில காரியங்கள் சாதகமாக முடியும், அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்தில் ஒத்துழைப்புகள் மேம்படும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக தனுசு ராசியான ரணரோக ஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள், பணி சார்ந்த சுப செய்திகள் கிடைக்கும், கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும், இழுபறியான சில வழக்குகள் சாதகமாக முடியும், கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும், தடைப்பட்ட சில வரவுகள் மீண்டும் கிடைக்கும், உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். சனி ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதினால் பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதளவில் போராட்டங்கள் அதிகரிக்கும், ஆன்மீக விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும், வியாபாரங்களில் எதிர்பார்த்த லாபம் கால தாமதமாக கிடைக்கும், வெளியூர் மற்றும் வெளிநாடு வர்த்தக விஷயங்களில் சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்வது மேன்மை தரும். தம்பதிகளுக்குள் இருந்து வந்த வேறுபாடுகள் படிப்படியாக குறையும், எதிர்காலம் குறித்து சில முதலீடுகளை மேற்கொள்வது குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும், சில அனுபவங்கள் மூலம் பக்குவம் பிறக்கும், எதிர்பாராத சில திடீர் வாய்ப்புகள் மூலம் வாழ்வில் மாற்றங்கள் உருவாகும், முன் யோசனை இன்றி செயல்படுவதை தவிர்ப்பது நெருக்கடிகளை குறைக்கும், ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் விழிப்புணர்வுடன் இருக்கவும். குடும்பம் மற்றும் பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அமைதி பிறக்கும், உறவினர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள், உங்கள் பேச்சுக்கு மதிப்புகள் கூடும், கணவன் மனைவி இடையே புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும், குழந்தைகள் இடத்தில் மனம் விட்டு பேசுவதன் மூலம் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும், பொருளாதார நிலையில் இருந்து வந்த பின்னடைவுகள் படிப்படியாக குறையும், தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது, புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். மாணவர்களுக்கு தடைப்பட்ட கல்லூரி படிப்பை மீண்டும் தொடருவதற்கான சூழல்கள் உருவாகும், அரசு வகையில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும், விளையாட்டுப் போட்டிகளில் சில அனுபவங்கள் மூலம் மாற்றமும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும், கல்வி நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும், சக ஊழியர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது, மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள்.
நிதி மற்றும் கல்வி தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. அரசு பணி சார்ந்த முயற்சிகள் சாதகமாக முடியும். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சில திருப்பங்கள் ஏற்படும். புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும். அரசு வகையில் சில உதவிகள் சாதகமாக அமையும். விவசாய பணிகளில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமும் விளைச்சலும் அதிகரிக்கும். பாசனம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். வெளிநாட்டு வணிகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல் அமையும். வர்த்தக முதலீடுகளில் சற்று கவனம் வேண்டும். கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்பட்டு நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். கற்பனை சார்ந்த துறைகளில் அலட்சியம் இன்றி கவனத்தோடு செயல்படுவது முன்னேற்றத்திற்கும் புதிய வாய்ப்புகளை பெற்று தருவதற்கான சூழல்களை உருவாக்கி தரும். எதிர்காலம் தொடர்பான கவலைகள் மனதை விட்டு அகலும். அரசியல்வாதிகளுக்கு சமூக பணிகளில் இருப்பவர்கள் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் ஏற்படும். தொண்டர்கள் இடத்தில் புரிதல்கள் அதிகரிக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாகும். விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும். நேர்மையான வருமானங்கள் நன்மதிப்பினை பெற்று தரும். நன்மைகள் கடக ராசி அன்பர்களுக்கு சில அனுபவங்கள் மூலம் மனதளவில் புதிய புரிதல்களும் பக்குவங்களும் பிறக்கும். தன வரவுகளில் இருந்த ஏற்ற இறக்கங்கள் குறையும். பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். கவனம் கடக ராசி அன்பர்கள் சேமிப்பு தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். திட்டமிட்ட சில காரியங்கள் நிறைவேறுவதில் அலைச்சல் ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் இடத்தில் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை பகிர்வது நன்மை தரும். வழிபாடு வியாழக்கிழமைதோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வர ஆதரவுகள் அதிகரிக்கும். மேற்கூறப்பட்ட பலன்கள் யாவும் பொது பலன்களே. அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களின் மாற்றம் உண்டாகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.